லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒன்றிய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்ட வீடியோவை பதிவிட்டதால அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜிஎஸ்டி இந்த மாதிரி நம்ம ஒரு குடும்பத்தோடு போய் சாப்பிடும்போது இந்த பொருளுக்கு ஒன்று அந்த பொருளுக்கு ஒன்று அப்படின்னு போடும்போது அவன் எப்படி போடுவான், அது எந்த கணக்கில் போடுறது, கம்ப்யூட்டர் கூட அதை போட முடியாது. அப்படி இருக்கும்போது பன்னுக்கு ஒன்று, க்ரீமுக்கு ஒன்று, நட்டுக்கு ஒன்று, ஐஸ்கிரீமுக்கு ஒன்று இப்படி நான் ஒரு சின்ன துணுக்கு படித்தேன். அதில் படித்ததுக்காக சொல்லலை, இது சொல்லும் போதே தெரியுது. ஒரு குடும்பத்தோடு போய் சாப்பிடும் போது ஒரு பில்லுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடலாம், இல்லை இப்போ 2 போடுறாங்க, எஸ்சிசிஎஸ்டி சிஎஸ்எஸ்டி 2 போடுறாங்க, ரைட். அது கூட இப்படி பன்னுக்கும் க்ரீமுக்கும் தண்ணிக்கு இப்படிலாம் போட்டால் அது யார் கட்டுறது, அது யார் தலையில் கட்டுறது? மக்களுக்கு வரி இப்படியே சுமத்திக்கிட்டே இருந்தால் இது இன்னும் அந்த பழைய அக்பருக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்தது பாருங்கள். நான் தலைக்கு வரி அதை விட மோசமாகிடுது. தலைக்கு வரி போட்டாங்க பாருங்கள், அப்படி தலையை தூக்குனா வரி, தலையை திரும்பினா வரின்னு. அந்த மாதிரி அது தப்பு தான் நம்ம சொன்னால் அரசாங்கம் ஒத்துக்காது. அதில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு கூட கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கவே. ஏன்னா பல ஸ்டேட்டுகள் இருக்குது. அதனால் க்ரீமுக்கு ஒரு வரி, ஜாமுக்கு ஒரு வரி, பன்னுக்கு ஒரு வரி, அப்புறம் விட்டாக்கா அந்த பேப்பர் போட்டு துடைக்கிறாங்களா அது கூட நம்ம தலையிலே ஒன்று கட்டுருவோம். அந்த க்ளீனிங் கூட அது இருக்கக்கூடாது. எனக்கு ஒன்றும் அந்த கான்செப்ட் புரியல. இப்போ நான் பேக்கரிக்கு நீங்கள் வாங்க, என் கூட நீங்கள் ஒரு பன்னு சாப்பிடுங்க. பன்னு விலை 15 ரூபா. நம்ம நார்மலாக வாங்கினா அது விலை கம்மி. ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து நல்ல டீசெண்டாக சாப்பிட்ணுன்னா அது விலை கம்மி. அதுலேயே க்ரீம் தடவி விட்டால் அதுக்கு ப்ளஸ் 15%. ஸோ அதோட பட்டர் விலையே 15 ரூபா தான். நம்ம க்ரீம் வச்சு சாப்பிட்றது ஒன்று, நீங்களும் சாப்பிடுவீங்க, நானும் சாப்பிடுவேன். ஜாம் பாக்கெட் 2 ரூபாய்க்கு ஐடிசி கம்பெனி விற்கிறாங்க, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா? அப்போது அவங்க பெரிய கம்பெனிக்கெலாம் அவ்வளோ பண்ணிட்டு போகிறாங்களே, நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு ப்ரெட்டு வெறும் ஒன்றுமே கிடையாது. வெறும் நீங்கள் அந்த ஜாம் வாங்கி பாருங்கள், 1 ரூபா 2 ரூபா ஜாமு. ஒரு பன்னு வாங்கி பாருங்கள். அன்னபூர்ணா ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் சரவணபவன் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, ப்ளஸ் ஜிஎஸ்டி. இட்லி 22 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 26 ரூபா ஆகுது. இதே அந்த கடையில் போய் சாப்பிடுங்க, 7 ரூபா இட்லி, 10 ரூபா இட்லி, வயிறு நிறைய சாப்பிட்டு போகலாம். ஜிஎஸ்டி யாருக்கு? அவன் மன்னிப்பு கேட்டது அவங்க தப்பு தான், அது செய்யக்கூடாது. அதாவது இவங்க மிரட்டிருப்பாங்க, அவர் மன்னிப்பு கேட்டிருப்பார். ஏன்னா நீ ஹோட்டலே நடத்த முடியாதுன்ருப்பாங்க, புரியுங்களா? அப்புறம் வீடியோ எழுதிட்டுருப்பாங்க. இவங்களுக்கு இதுதானே வேலை. நிர்மலா சீதாராமுக்கு சரியான வேலை என்னென்னா, இன்னமும் பெரிய மேதாவி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, புரியுங்களா? மேதாவி மாதிரினா இன்றைக்கி காலையில் கூட டிவியில் இந்த தமிழ்நாடு வஞ்சிக்கப்படல, 50% கொடுக்குறோம், 50% கொடுக்குறோம். என்னத்தை கொடுத்தாங்க? தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் அந்த லேடிக்கு இருக்குது. அந்த இது என்னென்னா மிரட்டிருப்பாங்க. அந்த ஹோட்டல் கேள்வி கேட்டிருப்பார் அவர். அன்னபூர்ணா ஹோட்டல்னால் கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஹோட்டலுங்கிறது எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட நான் அந்த ஊரில் இருந்திருக்கேன். ஃபேமஸ்ஸே அன்னபூர்ணா ஹோட்டல் தான், புரியுங்களா? அன்னபூர்ணா ஹோட்டலில் சாப்பிட்டோன்னு சொல்லுவாங்க, சாதாரண தொழிலாளிலேருந்து எல்லாருமே அங்கே தான் சாப்பிடுவாங்க. அன்னபூர்ணா ஹோட்டலில் காந்திபுரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இப்போ கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் இருக்குது. நான்லாம் அங்கே ட்ரைனிங் முடிக்கும் போது அந்த ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவோம். மிரட்டிருப்பாங்க இவங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. அவர் கரெக்டாக தான் பேசிட்டாரு, மறுபடியும் மிரட்டிருப்பாங்க. அதை வாபஸ் வாங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. வரி என்பது தேவை. ஏன்னா நம்ம நாட்டில் நம்ம வரி கொடுத்தா தான் நம்ம அரசாங்கம் நடக்கும். அதுக்காக தேவையில்லாததுக்கெல்லாம் வரி போட்டு தேவையான பல வரிகள் எங்கெங்கேயோ அப்படியே அஸ்தமித்து போகுது. வரியே இல்லாமல் பெரிய பெரிய தொழில்களில் சிலதெல்லாம் வரி இல்லாமல் எஸ்கேப் ஆகுது. அது நம்ம சொல்ல வேணாம், அது எல்லாருக்கும் தெரியும். பெரிய தலைங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம் தெரியும். அதனால் ஜாமுக்கும் க்ரீமுக்கும் பன்னுக்கும் தனித்தனி வரி. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் அப்புறம் சம்சாவுக்கு போடுவீங்க, அப்புறம் மிளகா பஜ்ஜிக்கு போடுவீங்க, அப்புறம் சுண்டலுக்கு போடுவீங்க, அப்புறம் ரோட்டில் விற்கிற பூக்காரமாக கழட்டி விற்கிறதுக்கு கூட அதுக்கு போடுவீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஏழை எளியவர்கள்லாம் சின்ன சின்ன தொழில்கள், இப்படி இதெல்லாம் போட்டால் தொழிலே நெழிந்து போய்விடும். வரியை கன்சாலிடேட் பண்ணணும். இதுக்கு தான் போடணும், எதுக்கு ஒன்றா போடுங்க, அதை கன்சாலிடேட் பண்ணி ஒரே இதுவாக ஸ்ட்ரீமாக இருக்கணும். இதை இந்த மாதிரிலாம் போட்டு அது அவர் சொல்லும் போது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தொழிலதிபர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்க, அது தப்பு தான். அதான் அவர் சொன்னதில் கரெக்டான ஒரு இது தான், டேர்ம் தான் அது.
அதனால் வரி போடும்போது மக்களுக்கு சுமை இல்லாமல் போடணும். அரசாங்கத்துக்கு வரி வேணும், அதை நான் மறுக்கலை. ஆனால் அதை சுரண்டக்கூடாது. வரி என்பது சுரண்டலாக இருக்கக்கூடாது. அவர் நியாயமாக பேசினார். ஆனால் மன்னிப்பு கேட்டது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு ஹோட்டல் நடத்துகிறேன். ஒரு 10 ரூபாய் இட்லி சாப்பிட்றாங்கம்மா. அன்னபூர்ணா ஹோட்டல் நானும் சாப்பிட்ருக்கேன் கோயம்புத்தூரில். எவ்வளவு ஒரு இட்லி 22 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்றப்போ ஒரு இட்லி வந்து 25 ரூபாய் ஆகிடுது. நம்ம எங்கடா சீப்பாக கிடைக்கும், ஒரு 10 ரூபாய் இட்லி எங்கே கிடைக்கும்னு பார்க்குறோம். இன்றைக்கி அம்மா ஹோட்டலில் டெண்டர் போட்டிருக்காங்க. எதுக்கு? ஜிஎஸ்டி கிடையாது. அது வந்து அவரோட பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். அவருக்கு நிறைய பிரான்ச் இருக்குது. அவர் மன்னிப்பு கேட்டதுனால வந்து அவரோட இமேஜை அவரே குறைச்சிக்கிறாரு. ஏன்னா அவர் மட்டும் அதனால் பாதிக்க போகிறது கிடையாது. சரவணபவன் இருக்காங்க, சங்கீதா இருக்காங்க, எவ்வளோ ஹோட்டலில் நம்ம கீதாஞ்சலி இருக்குது, இன்னும் வசந்த பவன் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம லோக்கலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய எல்லா ஹோட்டல்லையுமே இன்றைக்கி வந்து 20 ரூபாய் கம்மி இட்லி கிடையாது. ஒருத்தர் வந்து அரசாங்கத்தை மன்னிப்பு கேட்குறா, அதை பப்ளிக் ஆகிறது தப்பு. அவர் என்ன பொது என்ன ஸ்டேட்டுக்கு எதிராவா இல்லை சென்ட்ரலுக்கு எதிராக குற்றம் செஞ்சார்? நீங்கள் விதித்த வரியில் இருக்கிற ஒரு சிரமங்களை எடுத்து கூறினார். இட்ஸ் ஒன்லி எ கிரிட்டிசிசம். ஒரு தனி மனிதனோ இல்லை தனி தொழிலதிபரோ ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்தா தட் கிரிட்டிசிசம் யூ ஷுட் அக்செப்ட், யூ ஷுட் அனலைஸ். அதை விட்டுட்டு அதை வெளியிட்டு அவரை அசிங்கப்படுத்துறது தப்பு. அவர் ஏதோ காரணத்துக்காக, எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம், இவங்களே கூட நெருக்கடி கொடுத்துருக்கலாம். நாளைக்கு நான் இடி அனுப்புகிறேன், நான் ஜிடி அனுப்புகிறேன், ரெய்டுன்னு சொல்லுவீங்க, பயந்து கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சொல்கிறது, அந்த மாதிரி வெளியிட்டது மிகப்பெரிய தவறு. எத்தனையோ கோர்ட்டு கேஸில் சில இதெல்லாம் வெளியிடக்கூடாதுன்னு சட்டங்கள் இருக்குது இப்போ நமக்கு, இல்லையா? அப்படி இருக்கும்போது இதுவும் அந்த மாதிரி தான். ஒரு தனி மனிதரோ அவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவருடைய கருத்தை சொன்னார். அந்த கருத்தை சொன்னதை நீங்கள் அனலைஸ் தான் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தீர்வு சொல்லலாம். அதை விட்டுட்டு அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து வெளியிட்டு அதை பிஜேபி தலைவர், தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு மன்னிப்பு கேட்டிருந்தால் அவர் வந்து இது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. ஆனால் இதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியது இவர் யாருக்கிடம் மன்னிப்பு கேட்டாரோ அந்த ஒரு கிரிட்டிசைஸ் சொன்னவர், அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். அவர் கேட்கக்கூடாது. இவர் கேட்பதனால அரசாங்கம் மன்னிப்பு கேட்ட மாதிரி ஈக்குவல் ஆகிடுமா? இஸ் நாட் எ கவர்மெண்ட். அவருக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவர் என்ன வேணாலும் பேசுவார். நம்ம தான் தெரியுமே, முன்னாடிலேருந்து ஆரம்பத்துலேருந்து உளறி கொட்டிக்கிட்டு தான் இருக்கார். புரியுங்களா? அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, உளற வாய். புரியுங்களா? அது வந்து நிற்கவே நிற்காது. அது லண்டனில் படித்தாலும் சரி, எங்கே போய் படித்தாலும் சரி, இன்னும் அனுபவம் கிடையாது. அது ஓடுற கேஸு. புரியுதா? அதை பற்றி பேசுனாலே நம்ம சுத்தமாக படிக்காதவன் ஆகிடுவோம். புரியுங்களா? அண்ணாமலையை பற்றி பேசாதீங்க. அண்ணாமலை எல்லாம் செய்வார். வாபஸ் வாங்குவார், மன்னிப்பு கேட்பார், காலில் கூட விழுவார் காரியத்துக்காக. புரியுங்களா? அதனால் வந்து அவருக்கு அன்னபூர்ணா ஹோட்டல்காரர் வந்து பேசுனதில் தப்பே கிடையாது. நிர்மலா சீதாராமன் மேதாவி. அண்ணாமலை பண்ணுறது வந்து மிரட்டி பண்ணுறதும் கிடையாது. அவரும் இட்லி சாப்பிட்டா தான் தெரியும் கஷ்டம். அவரும் அவங்களுக்கு கஷ்டப்பட்ட ஆள் கிடையாது. ஒரு ஹோட்டலில் வந்து இப்போ நாங்கள் நிற்கிறேன், வாங்க ஒரு பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டா 7 ரூபா பஜ்ஜி. இதே பக்கத்தில் ஹோட்டலில் போய் நீங்கள் எனக்கு பஜ்ஜி வாங்கி கொடுங்க, 14 ரூபா பஜ்ஜி ப்ளஸ் ஜிஎஸ்டி. அண்ணாமலை சொன்னது தப்பு தான். அது கேட்கவே கேட்காதுங்க. அது எல்லாமே செஞ்சுட்டு திரும்ப வந்துடும். புரியுங்களா? ரிப்பீட் பண்ணும். அது வந்து அதாவது மினிஸ்டரே கிடையாது. அது மினிஸ்டருக்கான அழகே கிடையாது. நம்ம தான் பார்க்குறோமே, ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோமே. ஏதாவது ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சு வந்திருந்தா அதுக்கு தெரியும். புரியுங்களா? எனக்கு காசே இல்லை, நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு.